ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, அதுதான் என்னன்னா, ஆஹ், மழை வேற பெஞ்சிருக்குங்களா. சும்மா பாப்பாவும் காலைல கிளம்பி போனாங்க. ரொம்ப வெறுப்பா இருந்துச்சு. சரி, மாமா முடி வெட்ட கடைக்கு போறேன்னு சொன்னாரு. அதுக்காக நாங்க முடி வெட்ட கடைக்கு தான் நானும் அம்மாவும் போறோம். அதுக்கப்புறம் நாங்க என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தான் ஒன்னொன்னா இந்த வீடியோக்குள்ள வரப்போகுது. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து மல்லி செடி இருக்கு இல்லைங்களா. நான் என்ன சொன்னேன், அம்மா என்ன சொன்னாங்க, உருவி விட்டா நிறைய கிளை வைக்கும், மொட்டு வைக்கும்னு சொன்னாங்களே. நான் என்ன சொன்னேன், கட் பண்ணி விட்டாதான் மொட்டு வரும்னு சொன்னேன் இல்லைங்களா. நான் கட் பண்ணி விட்ட பிறகு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாமா வாங்க. கம் இங்கே பாருங்க, நான் கட் பண்ண கிளைங்கள் வந்து எப்படி அங்கங்கே மொட்டு விட்டுருக்கு. ஆனால் இந்த வெயிலுக்கு வந்து நிறைய பழுத்துருச்சு, மொட்டு விட்டுருக்குங்களா. ஃபுல்லா இங்க அங்க அருந்து இங்க பாருங்க, ஃபுல்லா உள்ளெல்லாம் நிறைய அங்கங்க மொட்டு விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா. இதை வந்து எப்பவுமே கட் பண்ணி விடக்கூடாது. ஏய், என்ன பண்ற, என்ன எடுக்கிறாங்க வந்து. அதாவது நம்ம செடிங்களை வந்து நம்ம உருவுறோம்னு சொல்லி உருவி விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மல்லி செடியெல்லாம் உருவி விட்டா எல்லா இஷ்டத்துக்கும் வளர்ந்துட்டு தான் போகும். நம்ம வந்து எதுவுமே எந்த செடியுமே நல்லா கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் நல்லா பவுன்சியாக வளரும். அப்போ நம்ம வந்து எல்லாமே நம்மளுக்கு காய்க்கும். இங்கே பாருங்க, இதில் ஏதோ ஒரு சாத்துக்கொடி செடியில் இந்த சின்னதாக அந்த க்ரீன் கலரில் வெட்டிக்கிளி மாதிரி இருக்கு. இலைய மட்டும் தின்னுட்டு போகுது. அந்த அதனால இலைலாம் பாருங்க, பூச்சி அடிச்ச மாதிரியே இருக்கு. ஆனாலும் நான் எந்த மருந்தும் போடுறதில்ல. அப்பப்போ அந்த இலைங்களை மட்டும் கட் பண்ணி விட்டுருவேன். மற்றபடி நான் வந்து கடையில் வந்து உரம் வாங்கி போடுறதோ மருந்து வாங்கி போடுறதோ, எல்லாம் சொல்லுவாங்க உரம் போடுங்க, மண் மாற்றி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸு. எவ்வளோ மூட்டை மூட்டையாக மண் வாங்கி கொட்டினாலும் வளரதா செய்யும். ஓகே, நம்ம வீடு பார்த்தீங்களா, பின்னாடி ஃபுல்லாக புல் முளைச்சிருச்சு, பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் மறுபடியும் ஒரு நாள் க்ளீன் பண்ணணும். ஓகே, இப்போ மாமா கிளம்புறாரு, நம்மளும் கிளம்பி போகலாம். எதுக்கு அப்படி சிரிக்கிற? என்ன சொல்லத்துல ஒண்ணு தாழ முடியல நம்ம. ஏன் ஃப்ராடு? ஐயோ, ஒரே சிரிப்பு மயம்தான். என்னம்மா கிளம்பிட்டியா இல்லையா? கிளம்பிட்டாங்க. ம், நம்ம போலாமா? ரெகுலரா முடி வெட்டுறவர் இல்லையா, ஆ, சரி இங்க எங்கேயா போய் வெட்டி போன்னு சொல்லி ஓகே, வாங்க போலாம். பாரு, அப்படியா இருக்கு. வாரிகள் வாக்கு பொம்மை டோன். அவங்க முதல்ல பொம்மை மாதிரி இருக்கு. அந்த படம் பார்த்தவங்க யாராவது சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. வாரிகள் வா ஒரு கத்தி எடுத்து வச்சுக்கிச்சின்னு வருங்க, அந்த ட்ரெஸ் தான் போட்டுருவோம். நீங்க காமிங்க. அதுல வந்து இது கொஞ்சம் தலை மறைக்குது, நீங்க காமிச்சீங்கன்னா தான் தெரியும் எல்லாருக்கும். தலை வராம இருக்கலாம், அதெல்லாம் மூஞ்சி காமிங்க. என்ன காமிங்க பாருங்க, வாரிகள் வா பொம்மை. கையில கத்தி மட்டும் தான் இல்ல, ஃப்ரீயா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இத போட்டாவே கிண்டல் பண்றாங்க. கத்தி எடுத்துனா வாரிகள் வா பொம்மை தான் தெத்தில வரும். சிக்கி 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 சிக்கின்னு அந்த படம் வேணா பாருங்க. 90 கிட்ஸ் தெரியும் அந்த படம், இப்ப தெரியாது. ஆக முதல்ல ஏதோ ஒரு பொம்மை மாதிரி இருக்கேனா, அவ்வளவுதான். அத பார்த்தா தெத்தில வரும் தானே, அழகா பொம்மையா தானே இல்ல. மின்னுதுப்பா. ஏமே போன் காமிக்காத, மின்னல்ல போயிட்டு போகுது. வீட்ல வந்து நாங்க ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப கார்ல ஏறணும், சுத்துது அந்த மாதிரி. இன்னும் கொஞ்சம் அந்த இலை இதானா சுத்தமா இப்போ வராது. சொன்னா போன் எடுத்துன்னு கையில வராங்க. அவங்களுக்கு நெட் எல்லாம் கிடையாது, வெறும் சும்மா வீடியோ எல்லாம் பார்ப்பாங்க வீட்ல ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி. பாரு மேடம், அது அந்த அம்மா போன் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது. சாவி எத்தனை வந்துருங்க. சுத்த மாட்டேன், வச்சு மாட்டியா? ஆமா, எத்தனை வந்துருங்க. ஆமா, ஜன்னல் தான் வரும்.
ஏய். இங்க பாருங்க, முடி வெட்டுற கடைக்கு போலான்ட்டு கிளம்பி வந்துட்டு இவ வந்து வண்டியை திருப்புறாரு. வேண்டாவா மாம்பழம் வாங்கின்னு போயிடலாமா. இல்லப்பா கடை இல்லப்பா முடிவெட்ட கடை. இவரு ரெகுலரா வெட்டுறவங்க இன்னைக்கு வரலையாம். அவன் பார்த்து ஊருக்கு போயிருக்கானா. அதுதான் சொல்றேன், இருக்கு கடை திறந்திருக்கு. ஆனா அவரு இல்லையாம், வெட்டுறவர் இல்லையாம். கூட வேலை செய்யற பசங்க இருக்காங்களாம், அவங்க கிட்ட எல்லாம் வெட்டிக்க மாட்டாராம். ஏன்னா இவருக்கு வந்து நிறைய முடி இருக்குல்ல. போறோம். நான் என்ன சொல்றேன், அந்த கடையில போய் அப்பப்போ காசு செலவு பண்றதுக்கு என்கிட்ட குடுப்பா, அந்த காசை நானு சிசர்ல கட் பண்ணி எடுத்துறேன். 4 முடிதான் இருக்கு, அத போய் 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 வெட்டிட்டு வர்றாரு. அவர் மண்டைய நான் கிட்ட ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, என்ன முடி இருக்குன்னு பாருங்க நீங்களே. நல்லா இருக்கு கிளைமேட். என் பொண்ணு போன் பண்ணி கேட்டா மழையெல்லாம் ஒன்னும் இல்லைன்றாங்க. இங்க நல்லா பயங்கரமா மழை இல்ல, லைட்டா பெஞ்சிச்சு. கிளைமேட் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். அவ்வளவுதான், பெய்ஞ்சா நல்லாதான் இருக்கும் டெய்லியே. சிங்கப்பெருமாள் கோயில் எங்க இருக்கு? கொல்லிமலை போயிட்டு வந்து செங்கல்பட்டு தானே வந்தான். நைட்டு போயிட்டு காலைல ரிட்டர்ன் ஆயிட்டு. இந்த மழைக்கே உடனே கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. சொல்றது காத்து மழையால அப்படியே மறுபடியும் மொபு போடுது. ஏதோ நல்லா இருக்கு கிளைமேட், அவ்வளவுதான். நேத்து அவ்வளவு போட்டுமா, நீ போட்டோமே காணோம். எங்க காய்கறிகள்ல காய்? ஆமா, ஃபர்ஸ்ட் நாள் ஆஃபர் போடுவாங்க, அதனால ஜனங்க போய் குவிவாங்க. செகண்ட் நாள் நார்மலா இடம் போக மாட்டாங்க. ஆஃபர்னாலதான் எல்லாம் போகும். ஒண்ணு எதுவுமே செஞ்சு கொடுத்தாமே முடியல ஸ்வேதாக்கு. தான் கொஞ்சம் அப்படியே அமைச்சு விட்டோம். பாவம், நேற்று மீன் குழம்பு குழந்தைங்க எடுத்துட்டு போயிருக்கு. ஆமா, எப்ப செஞ்சு இது பண்ணி ஊத்தாமோ எதுவுமே இல்ல, அதுவும் ஒரு மாதிரி முன்னு போயிடுச்சு. இப்படி இல்ல, அதாவது திடீர்னு காலையில கிளம்பிட்டாங்க. நான் ஈவினிங் தான் போவாங்கன்னு நினைச்சேன். அவனடனா கொஞ்சம் வெளியே போகணும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு காலையிலேயே கிளம்பிட்டாங்க. எல்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். அதுவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு குழந்தைய அப்படி அனுப்புறதுக்கு. இருக்கா இங்கதான் வாங்குவீங்களா? இங்க நிறுத்த கூட முடியாதா மாமா? இப்படி இருக்கு பாருங்க கிளைமேட். வானம் இருண்டுட்டு இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு கிளைமேட். அதுதான் சொல்றேன், செமையா இருக்கு. திருப்பதிக்கு சூப்பரா இருக்கும், நல்லாதான் இருக்கும். பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு வரலாமா? வருவாரா வரமாட்டா தெரியல, வேலையா இருக்கிறா. இப்போ அவன் பட வீட்டுக்கு போறான்ல, அதுக்கப்புறமா தான் சொல்லுவோம். ப்ரோக்ராம் ஒரு நாள் போடணும், கொஞ்சம் எல்லாம் ஃப்ரீயா ஆகட்டும். நம்மளுக்கும் அவனுக்கும் வேலைங்க இருக்குது, நம்மளுக்கும் கொஞ்சம் வேலைங்க எல்லாம் இருக்கு. எல்லாம் முடிட்டோம், போலாம். ஓகே, சாமியை பார்க்கலனாலும் அந்த எல்லைய மெரிச்சுட்டு போய் தொலைக்க மாட்டேன். பாதம் போய் கும்பிட்டு அப்புறம் அது என்ன இடம், உனக்கு மொட்டையம் போட்டுட்டு இருக்கிற முடிகளே கட்டிருக்காரு. அதனாலதான் சொன்னேன் மொட்டை போட. திருப்பதி இல்லையா முடி வேற கேக்குறாரு அவரு. அவரு இல்லாத படமா? அதான் நம்மதான் முடி கொடுக்க மாட்டானா. மாமா முடி வெட்டிட்டாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, ஷேவ் பண்ணி முடி கட் பண்றாராம். முடி பாக்கிறதுக்கு அப்படியே தான் இருக்கு, முடி போயிடுச்சுல, ட்ரிம் பண்ணி இருக்காரு தாடி. அதனால உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா தெரியுது, மத்தபடி அப்படியேதான் முடியும் போயிடுச்சு. கட்ட மாட்டாருன்னு சொன்னாரு, அப்புறம் போய் வெட்டிட்டு வந்துட்டாரு. வேற கடையில போய் வெட்டிட்டு வந்துட்டாரு. செட் ஆகாது. மேல உச்சி ஒரு மாதிரி. சரி, இப்ப மாம்பழத்துக்கு என்ன பண்ண போற? மாம்பழத்துக்கு கோத்தனர் போறாங்க, பயன்படுத்த போறோம், எல்லாம் ஊத்து கொட்ட போறோம். 3 மாம்பழம் வாங்குறதுக்கு ஊத்து கொட்டா போறான். ஊத்து கொட்ட போனா காய் கூட கிடையாது. இப்ப பூ வாங்கலாம், ஒரு புகையா இருக்கு, மப்பு போட்ட மாதிரி இருக்கு. அதுவா அது புகை இருக்கே? ஆமா, இங்கதான் புகையா இருக்கு. இங்கெல்லாம் என்னன்னு தெரியல.
எல்லாம் ஓகே, இருங்க காமிக்கிறேன். இல்லப்பா, ஒரு மாதிரி மிஸ்டா இருக்கு. சூடா சிக்கன் போட சாப்பிடுங்க. சொல்லு. சிக்கன் போடா நான் சாப்பிட முடியும், உங்களுக்கு மட்டும் கம்மியாவானேன். ஏன் சாப்பிடு, ரொம்ப விரும்பி சாப்பிட ஸ்வேதா தான் சாப்பிடு சாப்பிடுறது. சாப்பிடு. ஆமா, பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சிக்கன் பக்கோடா. இவங்க எல்லாம் நல்லா இருக்கும். இந்த கடையில தான் வாங்கி தர சொல்லும். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ சிக்கன் விளையாண்டனால கம்மியா விடுறான். சூப்பரா இருக்கும். மடியில வச்சிருமா ஆயிலா இருக்குல்ல, எடுத்துக்கோ. சரி எது போறோம், நீ ஒண்ணுதான் என்ன நடந்துடலாம். அதை போறோம் அவங்க எடுத்துக்கலாம். கடைக்கு கிளம்பிட்டோம். காரை விட்டுட்டு பைக் கூட வந்து தான் குளிக்கணும். அப்படியே சுத்திடுறேன். வெளிச்சமா இருக்கும். காரை விட்டுட்டு பைக்ல அங்க ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்பவுமே கடைக்கு வாங்குவோம். அந்த போற பஸ் பஸ் பேக்ல போயிட்டு அவன் வில்லேஜ்ல இருக்கும். இன்னைக்கு ரவுண்ட்ஸ்லயே போயிடுச்சா வீடியோ? ரவுண்ட்ஸ் போனோம். இல்ல கார்லயே நீங்க போயிடுச்சு, கார் பைக் அப்படின்னு சொல்லி இதுலயே முடியுது. ஈவினிங் போனோம். அதுதான் அப்படியே முடிஞ்சிடுச்சு. பெட்ரோல் போட பெட்ரோல் பங்க்கு வந்திருக்கோம். ஆமா, வருவார் பொண்ணு. போட்டா அந்த ஜீரோலாம் பார்த்து காமிக்க மாட்டீங்களா அப்படின்னா கரெக்டா தானே போடுவோம். இந்த கடை தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி பார்த்துட்டு இங்கேதான் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். தண்ணி போறோம், நல்லா மழை பெஞ்சிருக்கு. நம்ம கிட்ட ஒண்ணு அந்த அளவுக்கு கம்மி தான் மழை. இங்க இந்த நாளைக்கு இட்டி வந்ததுடா பெஞ்சிருக்கு. போற வழியில பெங்களூர் வச்சுக்கிறாங்க. ஆமா, அதான் முன்னே சொன்னாங்க கும்பாபிஷேகம் வந்தீங்கம்மா, நாங்க நம்ம அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதுதான். டிஃபனுக்கு மாவு அரைச்சி வச்சுக்கிறேங்க. நல்லா பொங்கிடுச்சு. அரைச்சி ஊற்றி வைக்கணும் பாக்ஸ்ல. என்னம்மா அப்புறம் கூல் ட்ரிங்க் வெளியில ரெஸ்டாரண்ட் ஆகுதா? ஏன் ஊத்தினீங்க? விடு, எறும்பு தானே கழிப்பது. ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நாள் வச்சலாம். ஆனா நம்ம ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடவே இல்லை. இன்னைக்குதான் சாப்பிடுறோம். தேவமா வந்து கஞ்சி போட்டு வச்சுக்கிறாங்கன்னா சிவப்பு அரிசியாமா? சிவப்பு அரிசி, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு அரிசி, கருப்பு அரிசி, தெனை, அதான் சிவப்பு அரிசி, மாப்பிள்ளை சம்பா எல்லாம் போட்டு ரவையா உடச்சின்னு வந்துடுவேன். அதை கஞ்சி குடிக்கிறேன். அதுதான் இன்னைக்கு நல்லா இதாங்கம்மா. அதிகமா போட்டுக்கலாம். ஐயா சொல்லக்கூடாதா நீ? அங்க வந்து பரவாயில்ல, அப்படி ஒண்ணும் அதிகமா இல்ல. ஆமா, ஒரு கல்லுக்கு ஜாஸ்தியா இருக்கு. மீன் வறுத்துட்டு இருக்கலாம்ல. வறுக்கு வேணுமா? நாளையாச்சும் வறுத்து சாப்பிட்டுருங்க. நான் காலைல வறுத்து கஞ்சி போட்டு அதான் கஞ்சி வச்சிருக்கேன். தந்தூரி வாங்கிட்டு வந்துட்டோம். தந்தூரி ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரைட் ரைஸ் தந்தூரி சாப்பிட போகிறோம்.
அவ்வளோதான், சாப்பிட்டு அடுக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா போய் செட்டில் ஆயிட்டாங்க படுக்கிறதுக்கு. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது, கை வர பெயினாக இருக்குது, ஏன்னு தெரியல, ரொம்ப கை பெயினாக இருக்குது. போய் படுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஓகே, பாய்.